தமிழ் சினிமாவில் முன்னணி உச்ச நட்சத்திரங்களாக விளங்குபவர்கள் ரஜினி மற்றும் அஜித். சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் கூலி படம் வெளியாகி வசூலை குவித்து வருகின்றது. அடுத்த படமான ஜெயிலர் 2ஆம் பாகத்தின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்டு வருகிறார் ரஜினிகாந்த். அதே போல இந்த ஆண்டு 2 படங்களை கொடுத்து ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் கொடுக்க அஜித் தற்பொழுது கார் ரேஸில் பிஸியாக இருக்கிறார். கடைசியாக இவரது நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைந்தது. இந்த வருடத்தில் கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய் வசூலை அஜித் குவித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. அஜித்தின் அடுத்த படமும் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் அஜித் குமார் கூட்டணியில் உருவாக இருக்கிறது. அதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவலும் இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் சமூக வலைதளங்களில் AK-64 பற்றிய அப்டேட்டுகள் காட்டுத்தீ போல பரவி வருகிறது. தற்பொழுது அஜித் குமார் முழு வீச்சில் ரேசிங்கில் கவனம் செலுத்தி வருகிறார். அஜித்தின் 64வது படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த படத்தின் தயாரிப்பாளர், நடிகர், நடிகைகள் மற்றும் இதர தொழில்நுட்ப கலைஞர்கள் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அஜித் குமார் தற்பொழுது வித்தியாசமான கெட்டப்பில் பொதுவெளியில் உலா வருகிறார். இந்த கெட்டப் AK-64 படத்திற்காக தயாராகி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த படத்தை அடுத்த வருட கோடை விடுமுறையில் வெளியிட திட்டமிட்டுள்ளார்களாம். ஏற்கனவே ரஜினியின் ஜெயிலர் 2ஆம் பாகமும் கோடை விடுமுறையில் ரிலீஸ் செய்ய இருக்கிறார்களாம். இதனால் ஜெயிலர் 2ஆம் பாகத்துடன் அஜித் படம் போட்டி போட வாய்ப்பிருக்கலாம். எந்த படம் வந்தாலும் ஜெயிலர் 2ஆம் பாகத்தை கோடை விடுமுறையில் வெளியிட வேண்டும் என ரஜினிகாந்த் கூறி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அடிப்படையில் அஜித் ரஜினியின் தீவிர ரசிகர். அதனாலேயே ரஜினியின் பிளாக் பஸ்டர் படமான பில்லாவை ரீமேக் செய்யும் வாய்ப்பு அஜித்திற்கு கிடைத்தது. அதுவரை தோல்வி படங்கள் கொடுத்து துவண்டு கொண்டு இருந்த அஜித் பில்லா படம் அவருக்கு ஒரு திருப்பு முனையை கொடுத்தது. அதே போல ரஜினியும் கூலி இசை வெளியீட்டு விழாவில் அஜித்தின் பெயரை சொல்லி இருப்பார். ஆனால் ஏற்கனவே பேட்ட மற்றும் விஸ்வாசம் படங்கள் நேரடியாக மோதி இருந்தன. விஸ்வாசம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. மீண்டும் அதுபோல அஜித்தும் ரஜினியும் போட்டி போட இருப்பதை பார்க்க அனைவரும் ஆர்வமாக இருக்கிறார்கள்.